செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு கோயிலை வைணவ சித்தாந்தத்தினுடைய அறியப்படக்கூடிய எட்டேவ அந்த குடும்பம் என்பது அப்படிதான் இருக்குது. அவர்கள் இன்னும் பின்னோக்கி போனால் அங்கே இருக்கக்கூடியது சமணர்களாக இருக்கிறார்கள், ஜெயினர்களாக இருக்கிறார்கள். ஒரு ஜெயின் ஒரு கோயிலை எப்படி நிரூபிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறார்கள் என்பது மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏனென்றால் இதில் கேள்வி நிறைய இருக்கிறது. ஒன்று, சமண மத கோயிலை சிவன் கோயிலாக மாற்றினார்களா, இல்லை சிவன் கோயிலாக இருந்த அந்த இடத்துல சமணர்கள் ஆக்கிரமித்து அந்த மக்களுடைய வழிபாடு எந்த விதத்திலையும் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதுனால சரி இப்படியே அந்த மக்களுடைய நம்பிக்கையை வைத்தே நம்ம வியாபாரம் செய்து விடலாம் என்று அந்த சமணர்கள் சிவன் கோயிலை சிவன் கோயிலாகவே வைத்துக்கொண்டு தன்னை மட்டும் ஒரு அந்த மண்ணின் மைந்தர்களாக உருமாற்றிக் கொண்டார்கள். அப்படி உருமாற்றிக் கொண்டுதான் இங்கே இவர்கள் நாடகத்தை அரங்கேற்றி நடத்தி கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய சுய முகத்தை இந்த சமூகத்தில் மறைத்து வேறொரு முகத்தை தன் அடையாளமாக காட்டக்கூடியவர்கள் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய தீங்கிழைக்கக்கூடியவர்களாக பல வரலாறுகள் இருக்கிறது. நாங்கள் என்னோட குடும்பம்